பாவக்காய் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்துகிட்டு அந்த தொப்பியை நீக்கிடலாம். இந்த மாதிரி லாங் ஸ்லிட்ஸாக போட்டுக்கலாம். இந்த ஸ்லிட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், அப்போ தான் இந்த ஃப்ளவர் ஷேப்பில் வரும். அப்புறம் இந்த விதையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு, லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு பாவக்காவை இதில் வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. மேரினேஷனுக்கு அரிசி மாவு, தேவையான உப்பு, கடலை மாவு கொஞ்சம் 3 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு, அப்புறம் தேவையான சில்லி பவுடர், மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எவ்வளவோ அவ்வளோ ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு பாவக்காயை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி சூப்பர் பாவக்காய்